இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தான் ஸ்லிப் கேஜ் அப்படின்றது. ஸோ ஸ்லிப் கேஜ் அப்படின்றது இதுதான் மொத்தமாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பீசஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு எத்தனை பீசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 பீசஸ் இருக்கும். ஸோ M87 டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிப் கேஜ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் 87 பீசஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கும். ஒவ்வொன்று ஹைட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்டோட ஹைட்டை மெஷர் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு நம்பர்ஸ் இருக்குது. ஒன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பீஸோட ஹைட்டு அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பீஸோட இந்த இது ஹைட்டு மட்டும் எவ்வளவு அப்படின்றத பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த ஸ்லிப் கேஜை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதை வச்சு நான் லைன் மார்க் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பேப்பரில் நான் வந்து அதை வந்து லைன் மார்க் பண்ணி வச்சிடுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 லைனுக்கு இடையில உள்ள ஹைட்டு மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இதை நான் மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பீஸ் எடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6. ஸோ இது என்ன அப்படின்னா இதோட ஹைட்டு வந்து 6 அப்படின்றது 60 mm. ஓகேவா? 60 mm அப்படின்றது 6 சென்டிமீட்டர். ஸோ இதோட ஹைட்டுக்கு கரெக்டாக அந்த இடத்துல என் லைனில் எண்ணில் வச்சுறேன். அடுத்து இந்த கேப்புக்கு வேறு ஒரு கேஜில் இருக்கக்கூடிய நமக்கு ஸ்லிப் கேஜில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பீஸு எதாவது செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஹைட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். இது எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது 4. ஓகேங்களா? 4 தெரியுதா? ஸோ இது 4 mm இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியுது. 60 mm அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த 60 mm ஃபஸ்ட்டு இங்கே செட் பண்ணிடுறேன் கரெக்டாக. அடுத்து இந்த 4 mm எடுத்து இங்கே இடத்துல செட் பண்ணுறேன். இதோட ஹைட்டு தான் நம்மளுக்கு 4 mm தவிர இது கிடையாது. அதாவது இந்த சைடு தான் 4 mm தவிர இது கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ செட் பண்ணும்போது 2 லைனும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். மேட்ச் ஆகுது. ஸோ 6.4 அப்படின்றது நமக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா அளவு தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக 6.4 mm அப்படின்றது இதோட ஹைட்டு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 60 + 4 64 mm 6.4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ 64 mm கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்லிப் கேஜை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதை கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றது. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்லிப் கேஜில் 2 எட்ஜுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிரர் கிளாஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எட்ஜை வச்சு ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து மேக்னெட் கிடையாது. ஆனால் மேக்னெட் ஃபீல்டு இருக்கிற அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று டைட் ஆகும். ஸோ இதை லைட்டாக இந்த மாதிரி உரசிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பி லைட்டாக உரசிட்டு மறுபடியும் இந்த டைரக்ஷனில் திருப்பி உரசிட்டு நிப்பாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை கொடுத்து இது பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுக்கு ஒன்று நின்றோம். ஸோ சாய்ச்சாலும் கீழே விழுகாது அப்படின்றது கான்செப்ட். சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி டேபிள்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்றது அந்த பீஸ் நம்பர் இருக்கும். நமக்கு ஸ்லிப் கேஜை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸ் இருக்கும், பீஸ் நம்பர் இருக்கும். 2 நிமிஷம். இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீஸோட வெயிட் ஹைட் என்ன அப்படின்றது எல்லா இடத்துலையும் நம்பர் நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது 50 mm ஹைட்டில் இருக்குது, இது 60 mm ஹைட்டில் இருக்குது, இது 7 mm ஹைட்டில் இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்குரிய ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்ன, டீவியேஷன் என்ன, எவ்வளோ தூரம் டீவியேஷன் ஆகும் அப்படின்றது ஒவ்வொன்றுக்கும் இங்கே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த கேஜ் செட்டோடைய நமக்கு இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.